கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்திற்கு வந்த லயோனல் மெஸ்ஸி சிறிது நேரத்திலேயே புறப்பட்டதால் ரசிகர்கள் ஆத்திரமடைந்து மைதானத்திற்குள் நுழைந்து ரகளையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்திற்கு வந்த கால்பந்து ஜாம்பவான் லயோனல் மெஸ்ஸி சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து புறப்பட்டதால் ரசிகர்கள் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்து அங்கு வைத்திருந்த பொருட்களை தற்பொழுது சூறையாடி ரகளையில் ஈடுபட்டு வருகின்றனர். கால்பந்து ஜாம்பவான் லயோனல் மெஸ்ஸி இந்தியாவிற்கு டூராக வந்திருந்தார். கொல்கத்தா, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு அவர் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொல்கத்தாவில் இன்று சால்ட் லேக் மைதானத்தில் ரசிகர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அங்கு சென்றிருந்தார். அவருக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த மைதானத்தில் கூடி உற்சாக வரவேற்பு அளித்திருந்தனர். சால்ட் லேக் மைதானத்திற்கு சென்ற லயோனல் மெஸ்ஸி சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து ரசிகர்களை பார்த்து கையசைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டதால் ரசிகர்கள் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் அந்த ரகளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தண்ணீர் பாட்டில்களை எல்லாம் தாங்கள் இருந்த இருக்கையிலிருந்து அந்த இருக்கையிலிருந்து உள்ளே மைதானத்திற்குள் தூக்கி எறிந்தவர்கள் மைதானத்திற்குள்ளேயும் சிலர் நுழைந்து அங்கிருந்த பொருட்களையும் சூறையாடியதால் தற்பொழுது பரபரப்பான சூழலானது தான் ஏற்பட்டிருக்கிறது. லயோனல் மெஸ்ஸி சிறிது நேரம் அந்த மைதானத்தில் நின்று கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை நோக்கி கையசைத்து விட்டு புறப்பட்டு சென்று விட்டார். அவர் மீண்டும் வருவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர் வராமல் திரும்பி சென்றதால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் மைதானத்துக்குள் நுழைந்து அங்கு வைத்திருந்த டென்ட் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் தற்பொழுது இந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி வருகின்றனர். தண்ணீர் பாட்டில்கள் எல்லாம் ஆத்திரத்தில் கோபத்தில் தூக்கி மைதானத்திற்குள் எரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியாவிற்கு டூராக வந்திருந்த லயோனல் மெஸ்ஸி நேற்று இந்தியா வந்திருந்தார். அவருக்கு வரும் வழியிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை கூட 70 அடி உயரத்தில் அவருக்கு அமைக்கப்பட்டிருந்த சிலையை லயோனல் மெஸ்ஸி காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருந்தார். அதன் பிறகுதான் இந்த சால்ட் லேக் மைதானத்தில் ரசிகர்களை சந்திக்கும் திட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அங்கு மெஸ்ஸி சென்று ரசிகர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி மெஸ்ஸியும் அங்கு சென்றார். ஆனால் சிறிது நேரம் மட்டுமே அவர் அங்கிருந்த ஒரு சூழ்நிலையால் ரசிகர்கள் ஆத்திரமடைந்து இந்த ரகளையில் ஈடுபட்டு வருகின்றனர். மைதானத்துக்குள் நுழைந்து பொருட்களை எல்லாம் சூறையாடக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மைதானத்திற்குள் வந்த மெஸ்ஸி சற்று நேரம் மட்டுமே இருந்தார். திரும்பி சென்ற அவர் மீண்டும் வருவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் அவர் வராமல் திரும்பி சென்று விட்டதால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் தற்பொழுது ரகளையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 12,000 ரூபாய் கட்டணமாக அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். அதாவது மெஸ்ஸியை பார்ப்பதற்காக அந்த மைதானத்துக்குள் நுழைவதற்கு ஒரு தலைக்கு ஒரு ஆள் 12,000 ரூபாய் கட்டணம் செலுத்தியிருக்கிறார்கள். 12,000 ரூபாய் கட்டணம் செலுத்தியும் அவரை சரியாக பார்க்க முடியவில்லை என்று ரசிகர்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். அவர் பாதியிலேயே புறப்பட்டு சென்றதால் ஆத்திரமடைந்து தற்பொழுது ரகளையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 12,000 வரை டிக்கெட் செலுத்தி மைதானத்திற்கு வந்த நிலையில் மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியவில்லை என ரசிகர்கள் தற்பொழுது ரகளையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமின்றி பல்வேறு ரசிகர்களும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் இந்த மைதானத்தில் கூடியிருந்தவர்கள் அவர் சிறிது நேரம் மட்டுமே அங்கு இருந்து சென்று விட்டதால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் வாட்டர் பாட்டில் தங்கள் கைகளில் என்ன பொருட்களை வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் மைதானத்துக்குள் தூக்கி ஆத்திரத்தில் எரிந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பலரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். மெஸ்ஸி மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் தாங்கள் அவரை சரிவர பார்க்க முடியவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதனால்தான் அங்கு தற்பொழுது ரகளையானது ஏற்பட்டிருக்கிறது. மைதானத்திற்குள் நுழைந்து அங்கு மெஸ்ஸி வருகைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டென்ட் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. அதனை எல்லாம் அடித்து உடைத்து சூறையாடக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மெஸ்ஸி மீண்டும் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வராததால் தற்பொழுது மைதானத்துக்குள் நுழைந்து ரசிகர்கள் ரகளையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.